வணக்கம் அன்பு உறவுகளே, உங்களை இந்த காணொளியில் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கந்தக் கடவுள் நம் சொந்த கடவுள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம். உலகில் மனிதன் பண்பட்டு செய்த முதல் வழிபாடு முருக வழிபாடு. முருகனுக்கு தமிழகத்தில் அநேக திருக்கோயில்கள், கடல் தொடங்கி மலை வரையில் எண்ணற்ற இடங்களில் முருகப்பெருமான் நம் எல்லோரையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். ஆறுபடை வீடுகள், அநேக இடங்களில் முருகனுக்கு திருக்கோயில்கள் என விரிந்த நம் மண்ணில் முருக வழிபாடு தொன்று தொட்டு நடைமுறையில் இருக்கின்றது. நடைபயணமாக செல்வது, காவடி எடுத்து செல்வது, புனித நீர் எடுத்து செல்வது என பல வகைகளில் நாம் முருகனை ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். முருக வழிபாடு எங்கெங்கும் காணப்பட்டாலும் கூட நம் தமிழகத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய திருக்கோவில்கள் முறையாக பராமரிக்கிறதா என்றால் அது கேள்வியாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் வழிபாட்டிற்கு செல்லும் போது அவர்களுக்கான அடிப்படை தேவைகள், சூழல், வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் கேள்விதான். முருக வழிபாட்டை முறைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் தொடர்பில்லாத பல வேலைகளை செய்து முருகப்பெருமானுடைய திருக்கோயில் மூலமாக வரக்கூடிய வருவாயை முறையாக செலவிடாமல் இன்றைக்கு தமிழகத்தில் முருக வழிபாட்டிற்கு நேரடி முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது. அது மட்டுமல்ல, தமிழன் அதிகம் நேசிக்கும், நம் மக்கள் அதிகம் வணங்கும் முருகப்பெருமானுடைய திருக்கோவில்களுக்கு இன்றைக்கு பல வகைகளில் இடையூறும் அச்சமும் ஆபத்தும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தட்டி கேட்க, இதையெல்லாம் முன்னெடுக்க, இதையெல்லாம் அரசுக்கும் உரியவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல எவரும் முன்வராத சூழலில் நம்முடைய இந்து முன்னணி பேரியக்கம் சங்கம் வளர்த்த மதுரை மாநகரத்தில் வருகிற ஜூன் 22ஆம் நாள் ஒரு மாபெரும் முருக பக்தர்களுடைய சங்கமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒருங்கிணைத்திருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் அரோகரா என்கிற திருநாமத்தை உச்சரித்து கொண்டு கூடல் மாநகரமாம் மதுரை எம்பதியிலே கூட இருக்கின்றார்கள். சங்கம் வளர்த்த மாமதுரை, தமிழுக்கு தாயிடமாம் மாமதுரை, சிவபெருமான் தன் கால்களால் நடந்த மாமதுரை, முருகப்பெருமானுடைய பரங்குன்றம் இருக்கின்ற மாமலை, அந்த மாமலையை தாங்கி நிற்கிற மாமதுரை, இப்படி எண்ணற்ற சிறப்புகளை கொண்டிருக்கிற மதுரை மாநகரத்தில் ஜூன் திங்கள் 22ஆம் நாள் முருக பக்தர்கள் எல்லாம் 8 திசைகளில் இருந்தும் கொட்டு முரசோடு மதுரையில் கூடி முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு உரிய அங்கீகாரமும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு உரிய வழிவகைகளையும் அரசாங்கம் செய்திட வேண்டும் என்கிற போர்க்குரல் எழுப்புவதற்காக காவி கொடியுடன் பச்சை ஆடை அணிந்து நம் பக்த பெருமக்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த மதுரை மாநகரத்திற்கு ஜூன் 22ஆம் தேதி வாருங்கள் வாருங்கள் என அன்புடன் அழைத்து மகிழ்கின்றோம். நன்றி.